ஹாய் எவ்ரிவன், ஐ எம் டாக்டர் சுகன்யா அனந்தராமன், மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்எஸ்டி அப்படின்ற ஒரு டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக என்எஸ்டி அப்படின்னா எல்லாத்துக்கும் லேபர் ரூமுக்கு போனதுக்கப்புறம் பேபி ஹார்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பேர் தான் என்எஸ்டி. ஸோ யூஸ்வலாக 28 வீக்ஸ்க்கு மேலே உங்களோட பேபி மூமெண்ட் ரெகுலராகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எந்த பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக நீங்கள் லஞ்ச் இல்லைன்னா டின்னர் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 3 மூமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நார்மலாக உங்களுக்கு ஏதாவது மூமெண்ட்ஸ் சரியில்லை அப்படின்னா டாக்டர் உடனே என்எஸ்டி டெஸ்ட் பார்த்துக்கலாம், பேபியோட ஹார்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்ஸ் உங்களுக்கு பெயின் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேட் பக்கத்தில் வந்துச்சுன்னு டாக்டர் உங்களுக்கு அட்மிஷன் போட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லேபர் ரூமில் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் என்எஸ்டி. அப்படின்னா என்னென்னா நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா பேபியோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ யூஸ்வலாக நீங்கள் அட்மிஷன் ஆனோடனே அட்மிஷன் அப்போ ஒரு என்எஸ்டி டெஸ்ட் நம்ம போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் லேபருக்குள்ளே போயிட்டீங்க, நீங்கள் பெயினில் இருக்கீங்க அப்படின்னா அப்பையும் பேபியோட ஹார்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேபி எப்படி ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பெட்டில் படுத்துட்ருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு டுவர்ஸ் லெஃப்ட் சைட் படுத்தீங்க அப்படின்னா பேபிக்கு போகிற பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அப்போ அந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் உங்களுக்கு சொன்னாலுமே ஏதாவது குடிச்சிட்டோ இல்லை சாப்பிட்டுட்டோ போங்க, அன்லஸ் நீங்கள் ரொம்ப பெயினில் இருக்கீங்க அப்படின்னா. ஸோ யூஸ்வலாக ஏதாவது சாப்பிட்டுட்டு பார்க்குறப்போ அந்த என்எஸ்டி டெஸ்ட் இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் படுத்திருப்பீங்க, அப்போ உங்கள் ஸ்டாஃப்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன்று பேபியோட ஹார்ட் பீட் எங்கே இருக்கோ அங்கே லொக்கேட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரோப் வச்சுருவாங்க. இன்னொரு ப்ரோப் அதாவது யூட்ரஸோட ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லுவோம், மேல் பகுதியில் இன்னொரு ப்ரோப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஹார்ட் பீட் இருக்கிற இடத்துல வைக்கிற ப்ரோப் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட பேபியோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ட்ரேஸாக காட்டும். அதை நம்ம வச்சு இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ரோப் நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூட்ரஸோட மேல் பகுதி ஃபண்டஸில் வைப்போம். அது என்ன மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ஷன். இப்போ நீங்கள் லேபருக்குள்ளே போயிட்டீங்களா, அந்த கண்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது அதோட சிவியாரிட்டியை மெஷர் பண்ணும். ஸோ வர மெஷர்மெண்ட் எல்லாம் நமக்கு ஒரு ட்ரேஸாக வரும். அந்த பேப்பர்லேருந்து நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அப்புறம் என் ஸ்டாஃப்னஸ் உங்களுக்கு ஒரு கையில் ஒரு பட்டன் மாதிரி கொடுப்பாங்க. ஒன்ஸ் உங்களோட பேபி மூமெண்ட் தெரியுதுன்னா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ பேபி மூமெண்ட் இருக்கிறப்ப பேபியோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா பாப்பா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த என்எஸ்டி ட்ரேஸ் வரும் இல்லையா, அதில் எப்படி இருக்குன்னா வேவ் மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம 4 பேராமீட்டர்ஸ் அசஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசல் ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களோட பேபியோட ஹார்ட் பீட் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூஸ்வலாக பேபியோட ஹார்ட் பீட் 120 to 160க்குள்ளே இருந்தால் தான் பேபி ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்கேஸ் 120க்கு கீழே இருந்தாவோ 160க்கு மேலே இருந்தாவோ பாப்பாவுக்கு உள்ள டிஸ்ட்ரெஸ் ஏதோ தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த பேசல் ஹார்ட் ரேட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா அக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் பேபி மூமெண்ட் ஆகிறப்போ இல்லை பாப்பா உள்ளே ஏதாவது அசைகிறப்போ என்ன ஆகும்னா அந்த பேசல் ஹார்ட் ரேட்லேருந்து ஹார்ட் பீட் மேலே போயிட்டு வரும். அதை அக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக உங்கள் பேபி ஹெல்த்தியாக இருக்காங்க, என்எஸ்டி ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும் அப்படின்னா மினிமம் ஒரு 20 மினிட்ஸில் ஒரு 2 to 3 அக்சலரேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா டீசலரேஷன் சொல்லுவோம். அதாவது பேசல் ஹார்ட் பீட்லேருந்து பேபியோட ஹார்ட் பீட் கீழே வரக்கூடாது. கீழே வந்துச்சு அப்படின்னா உங்கள் பாப்பாவுக்கு ஏதோ டிஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். இப்போ நார்மலாக நீங்கள் பெயினில் இருக்கப்போ சில பேர்த்துக்கு ஹார்ட் பீட் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இல்லை பாப்பா உள்ளேயே மோஷன் போயிருக்காங்க அப்படின்னா அந்த ஹார்ட் பீட் கம்மியாகும். இப்போ நீங்கள் ஆக்டிவ் லேபரில் இருக்கப்போ ஒவ்வொரு தடவை கண்ட்ராக்ஷன் வரப்பையும் பேபிக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோவில் கொஞ்சம் அளவு கம்மியாகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பேபி ஹேண்டில் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த என்எஸ்டி டெஸ்ட்டை வச்சு தான் இன்டர்பிரட் பண்ணுவோம். இன்கேஸ் பேபினால் அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா அந்த பேபியோட ஹார்ட் பீட் பேசல் ரேட்லேருந்து கொஞ்சம் கம்மியாகும். அந்த மாதிரி டிசல்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நெசசரி மெஷர்மெண்ட் எடுக்கணும். இன்கேஸ் அந்த டீசலரேஷன் பர்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மல் டெலிவரிக்கு அலோவ் பண்ண முடியாது. வேறு வழி இல்லாமல் நம்ம எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா வேரியபிலிட்டின்னு சொல்லுவோம். உங்களோட பேபியோட ஹார்ட் பீட் ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் வேரியபிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வேரியபிலிட்டியோடு இருக்கிறப்ப பாப்பா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அசஸ் பண்ணிப்போம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் இப்போ பெயினில் இருக்கீங்க இல்லை ஏதாவது மூமெண்ட் தெரியல அப்படின்னா உங்களுக்கு டாக்டர் என்எஸ்டி டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம்.
நீங்கள் யூஸ்வலாக பெயினில் இல்லைன்னா சாப்பிட்டுட்டு லேபர் ரூம் போங்க, அந்த டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம் பாப்பாவோட வெல்பீயிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன் ஷார்ட் இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, ஒன்ஸ் நீங்கள் பெயினில் இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து அசஸ் பண்ணுவாங்க ஒரு மிஷின் வச்சு. அதை தான் வந்து என்எஸ்டி மிஷின் சொல்லுவோம். அந்த டெஸ்ட்டில் வந்து பேபியோட வெல்பீயிங் அசஸ் பண்ணுறதுக்கு டாக்டர் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ யூஸ்வலாக உங்களோட பேபியோட ஹார்ட் பீட் வந்து 120லேருந்து 160க்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலேயோ கீழேயோ போகக்கூடாது. அதுக்கப்புறம் ரியாக்டிவாக பேபி இருக்காங்க அப்படின்னா பேசல் ஹார்ட் பீட்லேருந்து ஹார்ட் பீட் மேலே தான் போகணும், கீழே வரக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.